மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். 3 ஆண்டுகள்ல தாவேகா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தாவேகாங்கிறது ஒரு காளான், சாதாரண காளான், ஒரு விஷ காளான். வரலாறுலேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவரை பேட்டி எடுத்தேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அது NDTV மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு போக சொல்லுங்களேன், இப்படியே கையை காட்டு ஓடிடுவான். அவ்வளோதான் அவங்க. வரும் காலகட்டங்களில் விஜய் அவர்கள் காணாமல் போய் விடுவாருங்கிறது தான் என்னுடைய அரசியல் பார்வையா இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பட்ஜெட்டே எடுத்துக்கிட்டாலுமே தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வஞ்சிட்டாங்க? இப்ப தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர், செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஜிஎஸ்டிங்க. அதுல 41% விகிதாச்சாரப்படி வந்துருதுங்க. இது வெறும் வருவாயில 15% தான். இன்கம் டாக்ஸ்ல இருந்து வர்ற பணமோ, இம்போர்ட் டியூட்டில இருந்து வர்ற பணமோ, மற்ற நான் டாக்ஸபிள் ரெவன்யூவில் இருக்கிற பணம் எல்லாம் மொத்தமாக அவங்களுக்கு தானேங்க போகுது. தமிழ்நாட்டில் இருந்து சேம் ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவில் தானே நம்ம கொடுப்போம். வெறும் ஜிஎஸ்டி ரெவன்யூ மட்டுமே வச்சு நீங்கள் சர்வே ஆகுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அக்கிரமம். இல்லை, 41% அப்படிங்கிறதுமே இந்த பாஜகவோட ஆட்சியில் எடுத்துட்டு வந்தது தானே. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் 25% தானே இருந்தது. இல்லை, அன்னைக்கு மற்ற நிதியெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இன்கம் டேக்ஸ்ல இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கேட்டதுக்கெல்லாம் ஜல்ஜீவன் மிஷனுக்கு நிதி கொடுத்தாங்க, நீங்கள் சமகர சிக்ஷா அபியானுக்கு நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா திட்டங்களுக்குமே அந்த பெயர்கள் மாற்றப்பட்டிருந்தாலுமே கூட நமக்கு ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவில் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. இவங்க எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்களே, ஏன் தமிழ்நாட்டுக்கு நிறுத்துறீங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம். அவங்க சொல்றதுக்கு இணக்கமா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா திட்டங்களுமே சேரும், எல்லா நிதியும் சேரும்னு சமீபத்துல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கணும்னு சொன்னா தமிழருங்கிற அடையாளத்தை விட்டுருன்னு சொல்றாங்க. கீழடி ஆய்வறிக்கையில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலையிலேயே தமிழர்கள் மிக பண்பட்ட நாகரிகமாக இருந்திருக்காங்கன்னு சொல்றது அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்க சொல்றீங்களா? கல்வியில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்கிட்டு மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துங்க. ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக் கொடுத்தாகணும். தமிழை நீங்கள் புறந்தளிடுங்க, தமிழுக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் ஒத்துக்க தயாராக இருக்கீங்களா? ஆங்கிலம் நீங்கள் படிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா வடநாட்டில் ஆங்கிலம்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ நம்ம இருமொழி கொள்கையினால தானே இந்த வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம். நீங்கள் ஆங்கிலத்தில் தானே நம்ம மருத்துவத்தை நம்ம கற்றுக்க முடியும், ஆங்கிலத்தில் தானே அறிவியல் நம்ம கற்றுக்க முடியும், ஆங்கிலத்தில் தானே நம்ம சட்டம் கற்றுக்க முடியும், ஆங்கிலத்தில் தானே நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கற்றுக்க முடியும். இதெல்லாம் கற்றுக்கிட்டா தானே நம்ம வெளிநாடுகளில் இன்னைக்கு சிறந்து விளங்குற மாதிரி போக முடியும். அப்போ இதெல்லாம் கூடாதுங்கிறாங்களே அவங்க தேசிய கல்விக் கொள்கையில். இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நிதி வாங்குற நிலையிலையா நம்ம இருக்கோம்? அப்போ நம்ம இந்த மொழி அளிக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்ம இலக்கியங்கள் அளிக்கப்பட்டுரும்ல, நம்ம நாகரிகத்தினுடைய அடையாளங்கள் போயிடும்ல. அப்ப தமிழ் அளிக்கப்பட்டதுன்னா தமிழன்கிற ஒரு இனம் இருக்குமா? தமிழ் அளிக்கப்பட்டதுன்னா தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா? அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம தயாரா? இந்தியாவில் நாம எப்படி போய் சேர்றோம்? இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த யூனியன்ல சேர்றதும் சேராதும் நம்ம விருப்பம். அப்படிதானே இருந்துச்சு சுதந்திரம் வாங்கும்போது. சரி, பரவாயில்ல, எந்த இறையாண்மைக்கு எந்த குறையும் வராது, எந்த விதத்துலையும் உங்களுடைய மொழி பண்பாடு இதுக்கெல்லாம் பாதிப்பு வராதுங்கிற உத்தரவாதம் இருந்ததுனால தான் நம்ம திராவிட நாடு கோரிக்கையை நம்ம கைவிட்டோம். ஆனா அதற்கான காரணங்கள் இன்னமும் அப்படியே இருக்குன்னு தான் அண்ணா முடிச்சாங்க. அந்த காரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஒருவேளை அன்னைக்கே அதை முடிச்சு வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கும் கலந்து போயிருக்குமே. ஹிந்தி வந்திருந்துன்னு இன்னைக்கு என்ன நிலைமையில இருந்திருப்போம்? இப்படி வளர்ந்த மாநிலமா இருந்திருப்போமா நம்ம? இல்ல, இந்தியா திணிச்சது காங்கிரஸ் தானே. காங்கிரஸ் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதுதானே இருமொழி கொள்கையை ஒத்துக்கிட்டு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி அந்தஸ்து கொடுத்துச்சு. ஆமா, தமிழர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், இந்தியாவிலேயே ஒரு தனிப்பட்ட பண்பட்ட நாகரீகம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய மாநிலங்களுக்கு உங்களுடைய மொழிக்கு நாங்கள் உங்களுடைய மொழி உரிமையை நாங்கள் எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டோம், உங்களுக்கான உரிமைகளை கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு தனி அந்தஸ்து எந்த மாநிலத்துக்கு இல்லாம இருமொழி கொள்கைக்கான அந்தஸ்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானே கொடுத்தாங்க. அதே காங்கிரஸ் தானே கொடுத்துச்சு. அப்ப காங்கிரஸ் உணர்ந்துச்சு இல்ல? உணர்ந்த பிறகு ஒத்துக்கிட்ட பிறகு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல. நீட்டுக்கு விதிவிலக்கு காங்கிரஸ் கொடுத்துச்சு இல்ல? அப்ப தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற வகையில காங்கிரஸ் நடந்துக்குச்சு இல்லையா? புரியாத வரைக்கும் அவங்க நம்ம மேல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணது நிஜம்.
ஆனா புரிஞ்சுக்கிட்ட பிறகு, நம்மளுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நமக்கு விதிவிலக்கு எல்லா விதத்திலும் இருந்துச்சு. நிதி ஒதுக்கீடுல ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்துச்சா? இல்லையே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இது எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்ப நேரடியா இது வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கும் பாரதிய ஜனதாவினுடைய பாசிச போக்கு, ஆரியனுடைய சார்பு நிலை, பார்ப்பனர்களுடைய ஆதிக்க நிலை, இப்படி RSS முழு கைப்பாவையா பாரதிய ஜனதா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கும் திராவிடத்துக்கும் உள்ளான சித்தாந்த போரின் உச்சகட்டமா இதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? நீ சொல்ற எதுவுமே எங்களுக்கு ஒத்து போகாதே. நீங்க என்னன்னா நாங்க தண்ணி எப்படி கலக்கும்? வாய்ப்பு இல்லையே. தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது, எண்ணெய் இல்லாம உயிர் வாழலாம். இந்த உடலுக்கு வித்தியாசம் தானே. நீங்க பச்சை உணவு சாப்பிட்டு கூட உயிர் வாழலாம், தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? அப்ப தமிழ் மொழிங்கிறதும் தமிழர்கள்ங்கிறதும் தண்ணி மாதிரி தவிர்க்க முடியாதது. இதோடு என்ன கலக்குமான்னா கலக்காது. இத்தனை கோயில்கள் இங்க இருக்கலாம், 4000 கோயில்களுக்கு நம்ம குடமுழுக்கு செய்திருக்கோம். அது எந்த மாதிரியான கோயில்களுக்கு? என்னுடைய தாய் வழிபாட்டுக்கு, எங்களுடைய முன்னோருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளுக்கு நாங்க ஏத்துக்கிறோம். ஆமா, சமஸ்கிருதம் மூலமா தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு எங்களுக்கு ஏற்பு இல்லை. அப்ப அதை ஒத்துக்க சொல்லி சொல்றாங்க, நம்ம ஒத்துக்குவோமா? அப்ப இந்த வேறுபாடு தானே இந்த பிரச்சனைக்கான காரணமே. அப்ப பாரதிய ஜனதாவை பொறுத்த வரையில இதெல்லாம் ஒத்துக்குங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே ஒத்துக்காதுங்க. இல்ல, ஒத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 வருஷம் ஆட்சி புரிந்தாங்க, அந்த சமயத்திலயும் அவங்க நிதி கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, நான் அதுக்குள்ளேயே போகவே விரும்பல. அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அவர் தான் இந்த தமிழ்நாடுக்கு நடந்த பாதி கேடுகளுக்கு காரணம். இன்னைக்கு போராடி நம்ம பாதியை மீட்டதுனால பாதி கேடுகள் இன்னமும் இருப்பதற்கான காரணம் பழனிசாமி ஐயான்னு தான் நான் சொல்லுவேன். நீட்டை 2017-18 நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அதுக்கு முன்னாடி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலியமா விதிவிலக்கு வழங்கக்கூடிய நிலையில் இருந்ததை நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் உருவாக்கி கட்டாயமாக்குனது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியில தான். அதுக்கு கையெழுத்து போட்டு அந்த மசோதாவை பாஸ் பண்ண வச்சது பழனிசாமி ஐயாவினுடைய காலத்துல தான். அதனாலதான் நீட் உள்ள வந்துச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல வடநாட்டவரும் மற்ற மாநிலத்தவரும் பங்கேற்கலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டது பழனிசாமி ஐயா தான். அதுலதான் EBல எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல பீகார்காரங்களும் மற்றவங்களும் வந்து சேர்ந்தாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஜியோவா 2021 நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் ஜியோ போட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கணும், அவங்க மட்டும்தான் அரசு வேலைகளுக்கு வர முடியும்னு மாத்தினதான் பழனிசாமி அந்த கேடை பண்ணாரு. நீங்க எப்படி வந்து வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து இங்க வந்து நீங்க வைஸ் சான்சலரா நீங்க போட்டு நீங்க காலேஜ் நடத்துறதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க? ஏன் இங்க படிச்சவங்க இல்லையா? எவ்வளவு பண்பட்ட நாகரிகம் அது. ஒரு கவர்னர் கையில நம்ம வந்து பெயரளவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா, ஒரு மரியாதைக்காக கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா, அவருன்னு அந்த காலேஜுக்கெல்லாம் ஓனர் ஆயிடுவாரா என்ன? அவர் நினைச்சதெல்லாம் அந்த காலேஜுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்து பொம்மை மாதிரி இருந்து வேடிக்கை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு ஆளுநர் எல்லாம் வந்து இப்படி அநியாயத்துக்கு நடந்துக்கிறாங்க. அந்த உரிமையை யாரு வந்து விட்டு கொடுத்தது? பழனிசாமியா தானே விட்டு கொடுத்தாங்க. இது மாதிரி ஸ்டெர்லைட்டுக்காக தமிழ்நாடு சொந்த மக்களையே 2 நிலையில தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒண்ணு மொழி போறப்ப சுட்டுக் கொண்டாங்க தமிழ்நாடு, அதுவும் வந்து இராணுவம் வந்து தமிழ்நாட்டு மக்களை சுட்டுக் கொண்டுச்சு. நம்ம போலீஸே நம்ம நாட்டு மக்களை 13 பேரை சுட்டுக் கொண்டிருக்குன்னா அது பழனிசாமி ஐயா அவருடைய காலத்துலதான். எவ்வளவு ஒரு அக்கிரமமான ஒரு நிலை. உங்களுக்கு அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும், பாரதிய ஜனதா பிரதமரினுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய ஆலை இங்க துவங்கப்படணுங்கிறதுல இருந்த அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மேல இல்லாம போச்சு. அப்ப பழனிசாமி ஐயா இது மாதிரி பட்டியல் எல்லாமே வரிசையா எப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துருக்காருன்னு அவருக்கு இந்த வரலாறு தெரியுமா? இந்த நாகரீகத்தினுடைய சிறப்பு தெரியுமா? இந்த மொழியினுடைய முக்கியத்துவம் தெரியுமா? இந்த இனத்தினுடைய அடையாளங்கள் காக்கணுங்கிறது ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவரும் தமிழர் தானே, தமிழரா இருந்தா தெரியணும்னு அவசியம் இல்லையா? அதான் சொல்றேன்னு, இந்த மாதிரியான இதெல்லாம் தெரியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான உணர்வுகள் எதுவுமே அவருக்கு இல்லையே. ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவோம், நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இஷ்டம் அப்படிங்கிறாரு. இது உன் இஷ்டம் இல்ல சார், தமிழ்நாட்டு நலனுக்காக வைக்கணும்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆகுது நீங்க போட்டு தமிழ்நாட்டு நலனுக்காக வைக்கிறோம்னு கூட சொல்லாத அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. ஏன் இஷ்டம்னு சொல்லி சொன்னா அது என்ன அர்த்தம் ஆகுதுன்னு அவருடைய சுயநலத்தை காக்கிறத அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காருன்னு தானே தெரியுது. உங்களுக்கு 32 வழக்குகள் நிலுவையில் இருக்கு.
நீங்க இருக்கக்கூடிய உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மீதும் வழக்கு இருக்கு. அந்த வழக்கு ஏதாவது விசாரணைக்கு நீங்க போய் அட்டன் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க வந்து இந்த தேதியில் ஆஜராகிறார், விஜயபாஸ்கர் ஆஜராகிறார், தங்கமணி அவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகிறார், வழக்கு விசாரணை நடக்கிறது, ஏதாவது ஒன்று ஒரு நாள் நீங்க பாத்திருக்கீங்களாமா? இல்ல. ஏன் பாரதிய ஜனதா பிரஷர் கொடுக்குறல? ஐயா நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நாங்க இருக்கும்போது நீங்க ஏங்க கேஸ் நடத்த போறீங்க? அப்ப அந்த வழக்குகளுக்காக தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு, தன் மகனை காப்பாத்திக்கணும், தன் சம்பந்தியை காப்பாத்திக்கணும். இதை தவிர பழனிசாமி ஐயாக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? தமிழ்நாட்டு நலனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் முக்கியமா படல அவருக்கு. அவரை காப்பாத்திக்கணும். ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப நீட் அலோவ் பண்ணலையே, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எதையுமே விட்டு கொடுக்கலையே. நவோதயா பள்ளிகளை எம்ஜிஆர் அவர்கள் வேண்டாம்னு தானே சொன்னாரு. எங்க மாநிலத்துக்கு என்ன வேணும்னு தெரியும், அதெல்லாம் அவசியம் எடுத்துட்டு போங்கட்டார்ல. இப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறது யாரு? தங்களுடைய இனத்தினுடைய அடையாளம் தெரியாதவர்கள். அடையாளம் தெரிந்தாலும் கூட அது முக்கியம் அல்ல, எனக்கு என்னுடைய மகன் தான் முக்கியம், என்னுடைய சம்பந்தியினுடைய சொத்துக்கள் தான் முக்கியம், நான் சேர்த்த பணம் தான் முக்கியம், இந்த கட்சி கூட எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த கட்சி என்பது என்னை பாதுகாப்பதற்காக, என்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக வச்சிருக்கிறவர் தானே பழனிசாமி ஐயா. அப்படி நடந்துக்கிறதால தானே நீங்க பாரதிய ஜனதாட்ட போய் கைகட்டி நிக்கிறீங்க. இல்லைன்னா நிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இல்ல, தன்னோட கூட்டணிய வலுவாக்கிறதுக்காக ஒரு இது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறதா சொல்றாங்களே. அது சொல்லிக்கிறது தானே. எதுக்கு நீங்க வந்து கட்சி கட்டி நைட்டா ஓடுறீங்க, திருட்டுத்தனமா போய் பாக்குறீங்க, நைட்டு 11 மணிக்கு கார்ல வெளியே வரும்போது கட்சி கட்டிட்டு வெளியே வர்றீங்க? எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? திருடதானங்க நைட்டு கட்சி கட்டிட்டு வெளியே போவாங்க, முகம் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு. நல்லவன் யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன? அவ்வளவுதான் இந்த கேரக்டர்லாம். நீங்க அதெல்லாம் லீடர்ஷிப் மெட்டரலா பேசாதீங்க. அதை வந்து ஒரு இந்த இனத்திற்காக அவர் போராடுகிறாரு, இந்த இனத்துக்காக ஏதாவது பேசுறாரு, இந்த இனத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களாமா? இல்ல, இப்ப புதுசா ஒரு 5 வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு முதற்படியா. என்ன வாக்குறுதி? அது மகளிர், அதாவது குடும்ப அட்டைதாரருக்கு கட்காபி பேசலாம் வேணாம். ஏதாவது சுயமா சிந்திச்சு சொல்லுங்க. நாங்க 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது 2000 ரூபாய் கொடுப்போம் 19 போற போக்குல. இது இவரே தானே அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தந்தி அந்த அம்மாக்கு பேட்டி கொடுத்தாருல, கொடுக்க முடியாதுங்கன்னாருல, அந்த உடனே கொடுத்தமா இல்லையா? இல்ல, அது நிர்வாக திறன் இருந்தா இப்ப கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் உங்ககிட்ட இல்லையே, நீ அதை பத்தி பேசுற. அதனாலதானே நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான் அவருக்கு தகுதியை பொறுத்த வரைக்கும். ஆண்களும் போலாம்னு சொல்லி இதெல்லாம் வந்து எப்படின்னா போகாத ஊருக்கு வழி சொல்லுவது மாதிரிதான். ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னா ஒண்ணு ஃபிளைட்ல போகணும், இல்லை கப்பல்ல போகணும். நான் நடந்தே போகணும்னு சொல்ற மாதிரி வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றீங்களா? போக போறது இல்ல. ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், ஒண்ணு கப்பல்ல போகணும், இல்லைன்னா வந்து வான்வெளி போகணும். நடந்து போறேன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? முடியாது. இவர் நடந்து போற அளவுக்கு என்ன இருக்கா? நீந்தியே போகணும்னு கூட சொன்னாரா? சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் நீந்த இவரு நம்ப முடியாது. அப்ப 19 சொல்ல வேண்டியதான, வந்த உடனே பாருங்க ஆஸ்திரேலியாவுக்கு நான் நடந்தே போவேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அவர் சொல்றது சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் அவருக்கு சீரியஸ் சப்ஜெக்டே இல்லை. அவருக்கு அவரை பாதுகாத்துக்கணும், அவர் சம்பந்தியை பாதுகாத்துக்கணும், அவர் மகனை பாதுகாத்துக்கணும், அவர் சொத்தை பாதுகாத்துக்கணும், வழக்குல பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதை ஒன்றை தவிர அவருக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையவே கிடையாது. அவர் வரலாறு கடந்த காலங்கள்ல அப்படித்தான் இருந்திருக்கு. இல்ல, நம்ம பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த பட்ஜெட் வந்து இந்த நிதியாண்டு பட்ஜெட் தமிழகத்தை வஞ்சித்ததா நம்ம முதலமைச்சர் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. ஆனா தேர்தல் பவுண்ட்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் எதுக்குமே வந்து அவங்க பெருசா எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. இருந்தாலுமே தமிழகத்துல வந்து ஹை ஸ்பீட் ரயில் 2 கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கார்டர் அது வந்து 2 கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து தமிழகத்துக்கு அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தானே. ஆமா, எய்ம்ஸ் கட்டிட்டாங்கல்ல, மதுரையில ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. எய்ம்ஸ் கட்டடம்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 மாடி இருக்குமா? எத்தனை ஃப்ளோர் மேடம்? ஒரு செங்கல் வச்சு 14 மாடி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரிதான் அதெல்லாம் ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றது. அவங்கெல்லாம் எதுவும் செய்ய போறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு செய்யறதா இருந்ததுன்னா நீங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யாதது இப்ப நீங்க செய்ய போறேன்னு சொல்றீங்கன்னா மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நீங்க டிராமா பண்றீங்க. நீங்க உங்க நம்பர்ஸே கரெக்ட் இல்லைங்கிறேன். நீங்க பர்சன்டேஜ்ல சொல்லி மக்களை ஏமாத்துறீங்கிறேன். ஃபிகர்ஸ் டேலி ஆக மாட்டேங்குது. உங்களுடைய நெட் ஜிஎஸ்டி ரெவன்யூக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற பர்சன்டேஜுக்குமே டேலி ஆகாமல் இருக்குது. இது விரைவில் எல்லாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த அம்மா சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். முழுக்க அவங்க வீட்டுக்காரரை கொடுத்துருக்காரு ஒரு சர்டிஃபிகேட்டு. பாரதிய ஜனதாவை அவ்வளவு தாக்கி பேசியிருக்காரு. இதை விட வீட்டில் நடக்கிற விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு வந்தது எனக்கு தெரிஞ்ச எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கவே முடியாது.
அதனால தயவு செஞ்சு வந்து அந்த அம்மா சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அது வரும்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க குழந்தைக்கு சொன்னா கூட நம்பாது. மகாத்மா காந்தி பேர் வந்து 100 நாள் வேலை திட்டத்துல நீக்கப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. ஆனா இப்போ அதே மகாத்மா காந்தி பேர்ல வந்து காதி திட்டம் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அதையும் நம்ம பேசணும் இல்லையா? இல்லைம்மா, அதுதான் சொன்னேன், சும்மா சமாளிக்கிறதுக்காக. நீங்க அதை எடுத்துருக்கவே தேவையில்லையே. ஊரக வேலை வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு வேலையை உறுதி செய்யணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ப்ரப்போசலுங்கிறது நீங்க அனுப்பணும். அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் அப்போ இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களாங்கிற அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே. நீங்கள் அந்த ப்ரப்போசல் அப்ரூவ் பண்ணலன்னா இங்கே அவங்களை வேலைக்கு வைக்க முடியுமா? 60-40 ரேஷியோங்கிறீங்க. மாநில அரசு ஏங்க 40% மறுபடியும் நிதிச்சுமை கொடுக்குறீங்க? ஏற்கனவே பணத்தெல்லாம் நீங்கள் பிடிங்கிறீங்க. இன்கம் டேக்ஸு, நீங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டி, ஜிஎஸ்டியில் 50% எடுக்கிறது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்ஃபேக்ட் 59% எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப ஏங்க 40% நீங்கள் லோடு கொடுக்குறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வாதிகார போக்கில் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி, மீண்டும் பொருளாதாரமாக நசுக்குவதற்கான முயற்சி மாநிலங்களை. அப்படி தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதில் பெயரளவில் சும்மா ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக அதை எடுத்துட்டோங்கிறத மறைக்கிறதுக்காக காதி திட்டம். எத்தனை பேரும் நீ காதி சட்டை போடுறோம் சொல்லுங்கம்மா நீங்கள்? எவ்வளோ பேர் போடுறோம்? ரொம்ப ஃபியூ, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவ்வளவுதான் காந்தியோட பிரசன்ஸே இந்த நாட்டில் வச்சிருக்காங்க அவங்க. அதை சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. ஆமா, அவ்வளவுதான். இன்னைக்கு பாலிஸ்டர் வந்துருச்சு, இன்னைக்கு வந்து யான் வந்துருச்சு, இன்னைக்கு வந்து என்ன சொல்றது லினன் வந்துருச்சு, எவ்வளவோ ஃபேப்ரிக்ஸ் வந்து டைப்ஸ் வந்துருச்சு. காதிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவ்வளவுதான் காந்தி இந்த நாட்டில் இப்போதைக்கு வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா ஆட்சியிலங்கிறத காட்டுறதுக்காக மறைமுகமாக அந்த ஆதிக்க அந்த திமிரை அவங்க சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு பார்க்க தோணும். நன்றி சார். இன்னொன்று, தாவேகா அவங்களோட 3வது ஆண்டு தொடக்க விழாவை இன்னைக்கு வந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த 3 ஆண்டுகள்ல தாவேகா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அருமையான கேள்வி. உங்களுக்கே டவுட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா என்ன செஞ்சிருக்காங்க? நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லுங்களேன். 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய அளவில் யோசிச்சு பார்த்தோம்னா எதுவும் திட்டங்கள் எதுவும் மக்கள் நலனுக்காக எதுவுமே அவர் பேசின மாதிரியே தெரியலையே. திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் எதுவும் பேசலை. ஸ்டேட்டோட ரைட்ஸ்க்காக ஏதாவது பேசியிருக்காருன்னா எதுவும் இது வரைக்கும் பேசலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிபிஐக்கு போனது வந்து திமுக அரசை நீங்கள் திட்டுங்க, பின்னாடி உங்களை ரிலீஸ் பண்ணுறோம். திமுக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி பண்ணுவோம், வழக்கில் தொடாமல் வச்சுருப்போம், இல்லைனா உங்களை அப்படி சொல்ல வச்சுருவோம்னு மிரட்டி அமிச்ச மாதிரி தான் தெரியுது. அதற்கு அதுக்கு இப்போ பலனாக தான் வந்து அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தோணுது. அவர் திமுக திட்டத்தை அவர் வேறு எதுவும் பண்ணலையே. இப்போ கொஞ்சமாக அப்படி ஏடிஎம்கே லைட்டாக அவர் திட்டியிருக்காரு. அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுனது. மொத்தத்தில் பிரைமரி அஜெண்டா அவருக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான். பாரதிய ஜனதா தரப்புல இருந்தும் சரி, மற்றவர்களுடைய அந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரே விஷயம் தான் தெளிவாக தெரியுது, திமுகவை திட்டணும். அதை தவிர அவருக்கு மோட்டிவே இல்லை. ஆனால் அவர் கூட வச்சிருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வந்தவர், நாஞ்சில் சம்பத் திமுகவிலிருந்து வந்தவர், ஆதவ அர்ஜுனா நம்மளுடைய விசிகேலேருந்து வந்தவர், சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து பாஜக அதிமுக இப்போ இதுக்கு வந்திருக்காங்க. இது மாதிரி எல்லாமே வந்து அரசியலில் அந்த கட்சிகளில் ஏற்கப்படாதவர்கள், எந்த கட்சிக்கு இருந்தாங்களோ அந்த கட்சியில் ஏற்கப்படாதவர்கள், பொதுமக்கள் நலனுக்காக எதையும் சிந்திக்காதவர்கள், அரசியல் கழிவுகளாக அந்த கட்சியை விட்டு வெளியே நகர்ந்து இந்த கழிவுகளெல்லாம் சென்று தான் ஒரு பக்கம் தாவேகால சேர்ந்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர்கள் யாருமே வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு வைத்திருந்தவர்கள் அல்ல. நீங்கள் இந்த 4 பேரை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ செங்கோட்டையனும் போய் கடைசியாக அந்த குப்பையில் தான் விழுந்திருக்காரு. அவருக்கெல்லாம் வந்து அவருடைய வயதுக்கு அவருடைய அனுபவத்திற்கு இல்லை, அவர் வந்து ஒரு தவறான மனநிலை கொண்டிருந்தவர் அப்படிங்கிறத வந்து கடைசியாக கொண்டு வந்து காட்டுகின்ற விதத்தில் தான் அவர் அங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு. இவர்கள் யாராவது ஒரே கொள்கையில் இந்த மக்களினுடைய நலனுக்காக நாங்கள் பேசுகிறோம், மக்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது, தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் இந்த கட்சியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் இப்போடைய தேவைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த 5 பேரில் யாராவது பேசுகிறவங்க இருக்காங்களா? இவங்க ஏதாவது மாதிரி பேசியிருக்காங்களா? விஜய் நீங்கள் முதல்வர் ஆக்குவோம்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் இந்த 5 பேர் ஏதாவது மக்கள் நலனுக்காக பேசியிருக்காங்களான்னு கேட்குறேன்.
இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுவோம் அப்படிங்கிற தப்புங்க அது. திமுக எப்படி வளர்ந்துச்சுன்னா, மக்களுக்கு முதல்ல உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று, அப்புறம் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் வெற்றி பெற்று, பிறகு 67 தான் ஆட்சிக்கே வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு, மக்களுடைய நம்பிக்கையை சிறிது சிறிதாக பெற்று, அந்த நம்பிக்கை மக்கள் கொஞ்சம் இடங்களில் வச்சு போடும் வாக்குகள் அளித்து அவர்களை ஜெயிக்க வச்ச பிறகு அந்த இடத்துல அவங்கள ப்ரூவ் பண்ண பிறகு தான் கிராஜுவலாக அப்படி வர்றது. இது வந்து இந்த தேர்தலுக்காக, இந்த தேர்தல் என்கின்ற மழை, அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் மழையில் காலம் அப்பப்போ வரும். அது ஆலமரமாக வருமானா வராது. ஆனால் வேர் விடும்போது எப்படி தெரியும்னு சொன்னால், ஆலமரம் எப்படி சின்னதாக வேர் விட்டுதோ அப்படி தான் வந்து காளான வேர் விடும். ஆனால் வளர்ச்சிங்கிறது அதுக்கான வேர்களும் அதற்கான தன்மையும் வேறையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காங்கிறது ஒரு காளான், சாதாரண காளான், ஒரு விஷ காளான், அழிக்கப்பட வேண்டிய காளான். இது காலப்போக்கில் இது மக்கள் தெளிவாக புரிஞ்சு, எப்படி சீமான் அவர்கள் கொள்கையே இல்லாமல் அவர் எல்லாமே பேசி வச்சிருக்காரு. பெரியாருக்கு சாதகமாக பேசியிருக்காரு, பெரியாருக்கு பாதகமாக பேசுவார். நீங்கள் அவர் பேசாத, அதாவது திராவிடம்னு பேசியிருப்பார், திடீர்னு ஆரியம்னு பேசியிருப்பார். அவர் பேசாத சப்ஜெக்டே இருக்காது. எது எடுத்தீங்கனாலுமே அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா கொள்கைகளே இல்லாத வெறும் வார்த்தை வியாபாரி சீமான், அவ்வளவுதான். தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ, அதான் பெரிய ஃப்ராடு. எல்லாமே பேசி வச்சிருக்காரு. தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் ஒரே இலக்கு தான் வச்சிருந்துருக்கணும். திராவிட முன்னேற்றங்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொள்கை தான் வச்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழர்களுடைய நலன், தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும். இதான ஐடியாலஜி. இதுல இருந்து ஏதாவது மாறி இருக்கா? இதுல இருந்து ஏதாவது எந்த சூழ்நிலை, எவ்வளவு ப்ரெஷர், நீங்க வந்து கைது பண்ணுங்க, நீங்க எங்க மேல மிசா வழக்கு போடுங்க, நீங்க எங்க மேல என்ன நடவடிக்கை வேணும்னு எடுத்துங்க, எங்களை மிரட்டுங்க, எங்களை எல்லாத்தையும் பிடிச்சி கூட உள்ள வைங்க, ஏதாவது மாறி இருக்கா? மாறலையே. ஆனா இவர் எத்தனை மாறி இருக்காரு. இப்ப விஜய வந்து இந்த தேர்தலுக்கு பிறகுதான் இவருடைய நிதர்சனமான உண்மை மனநிலை என்னங்கிறது தெரியும். சுத்தி இருக்கக்கூடியவர்களும் சரியானவர்களா, யாருமே கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்கக்கூடிய, இந்த இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை நல்ல விதமா காட்டக்கூடியவர்களாக, எதிர்காலத்தை நோக்கி ஒரு திட்டம் இருப்பவர்களாக கூட தெரியல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னு சொன்னா, இந்த மாணவர்களுக்கு கல்வியை நம்ம உறுதிப்படுத்துறோம், காலேஜ் எஜுகேஷனை நம்ம வந்து உறுதிப்படுத்துறோம், இவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும்னு நம்ம வந்து சொல்றோம், இவர்கள்லாம் மேலை நாடுகளுக்கு போகணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம், இவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும்னு இப்ப நிறைய கனவுகளை உருவாக்கி அந்த கனவுகளை நிஜப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இது மாதிரி ஏதாவது கனவு திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சு இப்படிலாம் நாங்க செய்ய போறோம், இதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் தான் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் அறிவிச்சிருக்காங்களாமா? எதுவுமே இல்லையே. ஆட்சிக்கு வரணும்னு மட்டும் நினைக்கிறீங்களே, நீங்க ஆட்சிக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாற்றத்தை வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே. இப்போ ஒரு புது சூழல் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கி இருக்கு அப்படின்னா அது காரணம் தாவேக்கா. இது மாற்றம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, அதாவது ஒரு 12வது முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து என்ன செலக்ட் பண்ணலாம்னா, நான் இன்ஜினியரிங் போறேன், இல்லை வந்து நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போறேங்கிறது கிளாசிஃபிகேஷன். நீங்க போறது, நீங்க சொல்ற மாற்றம்ங்கிறது எப்படின்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்க போறோம்னு சொல்ற மாதிரி. தமிழ்நாடு வளர்ந்த நிலைக்கு வந்துருச்சு. இதுல இருந்து மாற்றம்னு நீங்க கொடுக்கறதுங்கிறது, நீங்க என்ன போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ண போறீங்க, நீங்க எப்படி இந்த சேஞ்ச் உருவாக்க போறீங்கன்னு ஃபியூச்சர் ஃபோக்கஸா காட்டணும். நான் இன்ஜினியரிங் எடுக்க போறேன், நான் மெடிசன் எடுக்க போறேன், நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்க போறேன்னு நீங்க ஃபோக்கஸ் காட்டுறதா நீங்க வந்து டிஃபைன் பண்ற சேஞ்சா இருக்க முடியும். இல்ல இது வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருந்துச்சு, இனிமே நமக்கு வந்து இன்ஜினியரிங் தேவை, நம்ம மாணவர் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படி அதான் சேஞ்சு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க எல்லாம் 1ஆம் கிளாஸ்க்கு போவோம், அந்த 1ஆம் கிளாஸ்ல நீங்க என்ன சொல்ல, வாங்க சமஸ்கிருதம் படிப்போம், வாங்க தேசிய கல்விக் கொள்கையை படிப்போம், வாங்க நம்ம புராணம் படிப்போம் அப்படின்னு ஒரு வளர்ந்த சமூகத்தை நீங்க வந்து ஒரு சீரழிஞ்ச நிலைக்கு தள்ளுவதற்கான ஒரு முயற்சிகள்ல எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லாம பேசுறதா மாற்றமாமா? எனக்கு அப்படி தெரியலீங்களே. நீங்க யோசிச்சு பாருங்க, மாற்றம்ங்கிறது ஒரு டிரான்சிஷன் இருக்கலாம், பட் யூ cannot அந்த செடியை நீங்க மரத்தை பிடுங்கி நீங்க வேற வைக்க முடியாது. அது விச செடியை நீங்க வைக்க முடியாது அந்த இடத்துல. நீங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட மாணவர்கள், அவங்க அன்னைக்கு மொழிப்போருக்கு போராடின மாணவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் தானே, மாணவர்கள் தானே. ஏன் மொழியை காக்கணும்னு போராடினாங்கல்ல. அது 37ல ஆரம்பிச்சு 67 வரைக்கும் தொடர்ந்தது இல்லையா? அப்ப படிப்படியா அந்த அரசியல் மயமாக்கப்படுவதற்கு தலைவர்களுடைய பேச்சுக்கள் உதவியது, அவங்களுடைய ஆதாரங்கள் உதவின. அவர்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டார்கள். அந்த தலைவர்கள் தானே
பேராசிரியர் அன்பழகன் அண்ணாமலை காலேஜோட ஸ்டூடெண்ட் அவரு. நீங்க நெடுஞ்செழியனார் யாரு? இவங்க எல்லாருமே வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க தான் பின்னாடி திமுக தலைவர்கள் ஆனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட நாகரிகத்தை உருவாக்குறது தானே அரசியல் மயப்படுத்துறதுங்கிறது. நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சோம்பி மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை தானே நீங்க வந்து வச்சு நீங்க நடத்துறீங்க. என் கணவரை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும்னு ஒரு பெண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு எப்படி வீட்டுல போய் கணவரோட இருக்க முடியும்? இது சமூகத்துக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா? விஜய்க்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். இது 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 நல்ல உதாரணமா? ஒரு நடிகரை நீங்க வந்து இப்படியெல்லாம் நீங்க ஏற்று நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட புரியாதா? உங்களோட எதிர்காலத்துக்கு தேவை குழந்தைகளுக்கு. நான் சொல்றது, உங்களுக்கு யாரு நல்ல படிப்பு ஆஃபர் பண்றாங்கன்னு பாருங்க. உங்க ஃபியூச்சரை யார் செக்யூர் பண்ணுவாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை மாயாஜாலங்கள் பேசுகின்ற நபர்களை நம்பாதீங்கிறதான் எங்களுடைய கொண்டு. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் உங்களுக்கு புரியும். இது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுமானா மாறவே மாறாது. ஒரு போதை மனநிலையில இவர்கள் பேசுகின்ற இந்த வசிய வார்த்தைகளுக்கு இந்த இளைஞர்கள் தங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னே தெரியாத ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு 6-10% வரக்கூடிய நிலைகள்ல எப்படி சீமான் ஒரு கட்டமைச்சாரோ அது மாதிரியான வாக்கு வங்கியை ஒண்ணு வாங்கி அடுத்த காலகட்டங்கள் வரும் காலகட்டங்கள்ல விஜய் அவர்கள் காணாமல் போய் விடுவாருங்கிறது தான் என்னுடைய அரசியல் பார்வையா இருக்கு. ஏன்னா கடந்த 50 ஆண்டு கால வரலாறு நம்ம வந்து பார்த்துட்டோம். எத்தனையோ கட்சிகள் துவங்கப்பட்டது. நீங்க சிவாஜிக்கு வராத கூட்டம் இல்ல, பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவருக்கு வராத கூட்டம் இல்ல. இந்த கூட்டங்களை வச்சு முடிவு பண்ணாதீங்க. வாக்குகளா என்ன கன்வெர்ட் ஆகுது? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். என்ன போக்கஸ் இருக்கு, என்ன எதிர்கால திட்டத்தை சொல்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம வந்து இது வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியுமே ஒழிய, இதெல்லாம் பார்த்துதான் வாக்களிப்பாங்களே ஒழிய, இல்லைன்னா அந்த ஒரு முறை ஒரு ஒரு போதை மனப்பான்மையில அந்த வாக்களிப்பதற்கான ஒரு சிறு சாரார் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சினிமாவினுடைய தாக்கம் இருக்கின்ற காரணத்தினால் அப்ப ஒரு சதவீதம் இருக்கும், ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கும். பட் இந்த காளான் இந்த தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடும் அப்படிங்கறத என்னுடைய அனுமானம். சின்ன ஸ்பாயிலரா மட்டும் இருப்பாரு, அவ்வளவுதான். அது பெருசால இம்பாக்ட் ஆகாது. இல்ல பேசுவோம் அப்படின்னு பேசியே வளர்ந்த கட்சி திமுக அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது இவரு பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கூட NDTV அந்த பேட்டிக்கு ஆஃப் கேமரால தான் இன்டர்வியூவே கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? NDTV அதானி வாங்கியிருக்காருங்கிறத பாக்குறேன். பாரதிய ஜனதாவினுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு NDTV வேலை பார்த்துருக்குன்னு நான் பார்க்குறேன். வரலாறுலேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவரை பேட்டி எடுத்தேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அது NDTV மட்டும்தான். இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்க, ரைட்டா? நான் வந்து அவரை பேட்டி எடுத்தேன்னு உங்களை நான் அவர் என்னங்க சொன்னாரு அப்படின்னு உங்களை வந்து யார ஒரு நிருபரை இன்னொரு நிருபர் அவர் என்னங்க சொன்னாருன்னு வந்து கேட்ட வரலாறு இது வரைக்கும் எங்கேயா நடந்திருக்கா? இதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப எந்த அளவுக்கு வந்து அதானியினுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு NDTV அதானி அவர்கள் வாங்கப்பட்டிருக்கிறது, அப்படி அதானி அவர்கள் அதை வாங்கி இருக்கிறாருங்கிறதுக்கான ஆதாரம் பாரதிய ஜனதாவினுடைய கைக்குழியாக விஜய்க்கு எப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை அது ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறதா எனக்கு தெரியுது. அதுல ஒன்றும் ஹைப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு மீடியாவினுடைய வேர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் எங்க நகருதுன்னா இப்ப மீதி இருக்கிற சேனல்லாம் ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க, கடைசியா NDTV வாங்கப்பட்டது, அது அதானி வாங்கியிருக்காங்க. 90% சேனல்கள் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சேனல்களை பாரதிய ஜனதா வாங்கிடுச்சுன்னு தான் பார்க்குறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு கேலி கூத்துகள்லாம் நிறைய நடக்கும். நமக்கு பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. இல்ல இப்போ அவரு செய்தியாளர்களை சந்திக்கல அப்படிங்கறத தாண்டி என்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ அன்னைக்கு விஜய் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு தடவை அறிவாலயத்தை விட்டு வரும்போதும் பத்திரிகையாளர்ல போய் நின்று பாக்குறாரு, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு. வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது முதலீடுகளை ஈட்டுவதற்காக போகும்போது ஏர்போர்ட்ல நின்று பிரஸுக்கு எதிர்கொள்றாரு, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. அவர் என்னைக்குங்க சந்திக்காம இருந்திருக்காரு? தயவு செஞ்சு கடந்த காலத்துல அதான் சொல்றேனே, அரசியல் அனுபவம் இல்லாத தற்கொலைகளை வச்சு அவர் வந்து துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவர் பேட்டி கொடுத்தாருன்னு நான் தான் சொல்றேனே, பேட்டி கொடுத்துட்டு தானே இருக்காருன்னு நான் சொல்றேன். எத்தனையோ சூழல்கள்ல விஜய் அது மாதிரி பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன். ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு போக சொல்லுங்களேன், இப்படியே கையை காட்டு ஓடிடுவான். அவ்வளவுதான். அவங்க என்ன சந்திக்க தெரியாது, அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. நீங்க தொலைநோக்கு பார்வையும் திட்டங்களும் இருந்ததுன்னா பேசலாம், தொலைநோக்கு பார்வையும் திட்டமும் இல்லைன்னா பேச முடியாது. அவ்வளவுதான் லாஜிக்கு. நீங்க சந்திக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட திட்டம் இல்லைன்னு அர்த்தம், யாரோ உங்களை கைப்பாவையா பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம், நீங்க நடிச்சிட்டு உள்ள வந்துடுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பேசலாம்ல.
நீங்க பேப்பர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் ஏதாவது ஒன்னாவது பேப்பர் பார்த்தேனா? இல்ல. நீங்க கேக்குறீங்க, என் மனசுல என்ன தோணுது, எங்கிட்ட இருக்க ஆதாரங்கள் இருக்கு, எங்கிட்ட இருக்க ரெக்கார்ட் இருக்கு, வேணா நான் ப்ரொடியூஸ் பண்றேன், இல்ல யாராவது இதுல வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா வழக்கு தொடுத்தா சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு தான் நான் பேசுறேன். அப்ப எண்ணங்கள் தானே உங்களுடைய வெளிப்பாடு. வார்த்தைகள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளா மாறப்போகுது. அப்ப இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் விஜயிடம் இல்லை அப்படிங்கறத காட்டுறது. அதுக்கு சாக்கு போக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கிறது. அதனால அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாமா, விட்டுருவோம். நன்றி சார். ரைட், நிறைய தகவல்கள் நன்றி, நன்றி, தேங்க்யூ.